எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்த்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், செப்டம்பர் மந்த்தில் நம்ம பார்த்த முக்கியமான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமர்பிரீத் சிங். ஸோ இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு தெரியும், IAF சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த இந்திய விமானப்படையுடைய இப்போ தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்திய விமானப்படையுடைய துணை தலைமை தளபதியாக SP தர்கர், ஏர் மார்ஷல் SP தர்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய விமானப்படை அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இப்போ இந்த இந்திய விமானப்படை தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் துணை தளபதியாக ஏர் மார்ஷல் SP தர்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவில் கூடிய முப்படை, அதாவது இராணுவம், கடற்படை, விமானப்படை, இந்த முப்படையுடைய தலைமை தளபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா அனில் சௌஹான். அடுத்து இந்திய இராணுவத்துடைய தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா உபேந்திர துவிவேதி. அவர் வந்து 30வது இராணுவ தலைமை தளபதி. இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதியாக தினேஷ் திரிபாதி வந்து இருக்காங்க. அடுத்து இந்த செப்டம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா அனுராக் கார்க் என்பவர் வந்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம், அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய இயக்குனர் ஜெனரலாக அனுராக் கார்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது NCPன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம், இது வந்து 1986ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் புதுதில்லியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் அமராவதி. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தின் அமராவதியில் தான் இப்போ பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, அதாவது PM மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, PM மித்ரா ஜவுளி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்டைல் பார்க், PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து இப்போ அமராவதியில் அமைக்கப்படுது. PM மித்ரா திட்டம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ஜவுளி தொழிலை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 2023 தொடங்கப்பட்டது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு 7 இடங்களில் PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க், PM மித்ரா ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இதில் முதல் PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து அமைக்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் பூங்காவானது அமைக்கப்படுது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அமராவதியில், மகாராஷ்டிரா மாநிலத்தின் அமராவதியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. PM மித்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் அமராவதியில் அமைக்கப்பட இருக்கு. ஸோ இந்த 7 ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 7 பார்த்தீங்கன்னா 4445 கோடி செலவில் இந்த PM டெக்ஸ்டைல் பார்க் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க, PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க். அடுத்து விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 1 ஆண்டு. ஸோ விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், லாஸ்ட் இயர் தான் தொடங்கினாங்க செப்டம்பர் மாதத்தில். இப்போ அந்த திட்டம் தொடங்கப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது கைவினை தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 18 வகையான கைவினை தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்காக தான் இந்த திட்டம். அவங்களுக்கு பயிற்சி வழங்கணும், அவங்களுக்கு கருவிகள் வாங்குறதுக்காக நிதி உதவி வழங்குறது, அவங்களுடைய தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக கடனுதவி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த விஸ்வகர்மா திட்டமானது தொடங்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி. விஸ்வகர்மா திட்டம் சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா சொல்றோம். அதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மான் திட்டம், பிரதம மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மான் திட்டம். ஸோ இது லாஸ்ட் இயர் செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு 18 வகையான பாரம்பரிய கைவினை தொழில் செய்கிறவங்க, தச்சர், கொல்லர், அப்புறம் பார்த்தீங்கன்னா குயவர், நெசவாளர், பாய் பின்றவங்க, முடி திருத்துறவங்க, பொம்மை தயாரிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 18 வகையான பாரம்பரிய தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. அவங்களுக்கு நிதி உதவி, கடன் உதவி அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 13,000 கோடி செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்துடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 18 வகையான பாரம்பரிய கைவினை தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்து பிணை இல்லாத கடனாக 3 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்படுது. 2 தவணைகளில் இந்த 3 லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு தேவையான கருவிகளை வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு நிதி உதவி அளிக்கப்படுது. அவங்களோட தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திறன் தேவைப்படும். அது ஸோ அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற குறித்து பயிற்சி அளிப்பதற்காக
திறன் பயிற்சி மற்றும் உதவித்தொகையானது 500 ரூபாய், அதாவது பயிற்சி அளிக்கப்படும். அன்னைக்கு பயிற்சி அளிக்கிறாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களால ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஸோ அந்த நாளுக்கு அவங்களுக்கு 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபினிஷ் பண்ண ஒர்க்குக்கு, இப்போ ஒரு பானை செஞ்சுருக்காங்க குயவர் அப்படின்னா, அந்த ஃபினிஷ் பண்ண அந்த பானையை வந்து எப்படி விளம்பரப்படுத்துறது, அதுக்கான ஒரு லோகோ கொடுக்குறது, அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அதை வந்து அடுத்த விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்கான உதவிகளை வந்து செய்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழ். நெக்ஸ்ட், நிலவை ஆய்வு செய்யும் திட்டங்களின் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவை எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் சந்திராயன் 4. ஸோ ரீசெண்டாக தான் சந்திராயன் 3 வந்து விண்ணில் செலுத்தப்பட்டு விக்ரம் லேண்டர் வந்து நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தரையிறங்கியிருக்கும். இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருப்பாங்க. மேலும் அந்த தரையிறங்கிய இடத்துக்கு வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பாங்க, அது நமக்கு தெரியும். ஸோ அதோட தொடர்ச்சியாக மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்பி ஆய்வு செய்யும் வகையில், அதுக்கான தொழில்நுட்பங்களை வந்து உறுதி செய்யும் வகையில், அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக சந்திராயன் 4 வந்து இப்போது தொடங்கப்பட இருக்கு. அதுக்கு வந்து இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி அவங்கள பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வருவதற்காக அதுக்கான அடிப்படை தொழில்நுட்பத்தை நிரூபிப்பதற்கான முயற்சிகள் தான் இந்த சந்திராயன் 4 திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கு. ஸோ எத்தனை கோடி செலவுல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படின்னா 2104.06 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருக்கு. அதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. மேலும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த 36 மாதங்கள்ல வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், வெள்ளி கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட சுற்றுப்பாதைக்கு செயற்கைக்கோள்கள் அனுப்பி ஆய்வு செய்யறதுக்காக 1236 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ரீசெண்டா. இஸ்ரோ உருவாக்கும் பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய வகையிலான அடுத்த தலைமுறை ராக்கெட் டேஷ். ஆன்சர் NGLV, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து PSLV ராக்கெட் மூலமாக ராக்கெட்டுகள், அதாவது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துது. GSLV பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ SSLV ராக்கெட், அதாவது இது வந்து சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துறதுக்காக இஸ்ரோ உருவாக்கியதான் SSLV ராக்கெட். ஸோ அந்த வரிசையில் இப்போ NGLV அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது என்ன ராக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான ராக்கெட் தான் NGLV. பகுதியான மறுபயன்பாடு அப்படின்னா இப்போ ஃபுல் ராக்கெட் இருக்குன்னா அந்த முழு ராக்கெட்டுமே வந்து மறுபயன்பாடு செய்யறது கிடையாது. பகுதியாக பார்ஷியலாக ரீயூஸ் பண்ற மாதிரி இந்த பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு, NGLV ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது NGLV அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இதோட பேர் என்னன்னா சூர்யா ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய வகையில் அடுத்த தலைமுறை ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு 8240 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த ராக்கெட் வந்து 8 ஆண்டுகளில் நிறைவடையும். இந்த ராக்கெட்டை உருவாக்கும் திட்டமானது அடுத்த 8 ஆண்டுகளில் நிறைவடையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், NPS வாத்சல்யா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டமான NPS வாத்சல்யா திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டம். இப்போ வந்து அரசு பணிகளில் ஒர்க் பண்ணி அடுத்து ஓய்வு பெறாங்க, அதுக்கப்புறமா ஓய்வூதியம் அவங்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமானது வழங்கப்படுது. இப்போ குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வழங்குவதற்கான திட்டம் இப்போ இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ குழந்தைகள் போய் ஜாயின் பண்ண கிடையாது, குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் இந்த திட்டத்தில் இணைக்கலாம். அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் பேர்ல ஓய்வூதிய திட்டத்தை தொடங்க முடியும் இந்த NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ். ஸோ இந்த திட்டத்தை இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தில்லியில வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான ஓய்வூதிய திட்டம். ஸோ இதை வந்து 1000 ரூபாய் செலுத்தி இந்த திட்டத்தில் வந்து இணைய முடியும். அதாவது பெற்றோர்கள் தான் வந்து குழந்தைகளோட பேர் கொடுத்து இணைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டு குறைந்தபட்சம் 1000 ரூபாயாவது கட்டாயமாக இந்த திட்டத்தில் செலுத்தி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து 60 வயது எட்டியதுக்கு அப்புறமா இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அடுத்து, புனே விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் சொல்லிட்டு இப்போ புனே விமான நிலையம் பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ புனே விமான நிலையம்ங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த விமான நிலையத்தோட பேரை ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரான போர்ட் பிளேயருடைய பெயரானது இப்போ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது.
வந்தே மெட்ரோ சேவை, இப்போ நம்ம நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ சேவையானது குஜராத்தில் புஜ் டு அகமதாபாத் இடையே தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பேரை பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மெட்ரோ ரயிலோட பேரை வந்து நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் கேரளா தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு என்ன பிளேஸ் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கு தமிழ்நாடு. முதலிடம் கேரளா, 2ஆம் இடம் தமிழ்நாடு. ஸோ மாநில உணவு பாதுகாப்பு குறியீடை பார்த்தீங்கன்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3ஆம் இடம், குஜராத் வந்து 4ஆம் இடம், நாகாலாந்து வந்து 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான உலக கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா 39வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவங்கி புலிகள் குறித்து எத்தனை பாகங்கள் கொண்ட ஆவண வலைத்தொடரை படமாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 4 பாகங்கள். ஸோ நம்ம சிவங்கி புலிகள் திட்டமானது தொடங்கப்பட்டதை பற்றி பார்த்துருப்போம். அந்த திட்டம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. அதாவது 2022 தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதை அடுத்து இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து தானே கொண்டு வரப்பட்டது சிவங்கி புலிகள். ஆப்பிரிக்காவில் நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க சிவங்கி புலிகளை. ஸோ அந்த சிவங்கி புலிகள் எப்படி இங்கே வளர்க்குறாங்க, இதோட முன்னேற்றம் எப்படி இருக்கு, அது தொடர்பாக ஒரு வலைத்தொடர் உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. ஸோ இதை 4 பாகங்கள் கொண்ட வலைத்தொடராக இதை வந்து பணமாக்க திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ காணுங்க, இப்போ ஆப்பிரிக்காவில் சிவங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டு அது வந்து வளர்க்க விடப்பட்டிருக்கு குணோ தேசிய பூங்கால, மத்திய பிரதேச மாநிலத்தின் குணோ தேசிய பூங்கால. ஸோ அது தொடர்பாக பணம் எடுத்து அதை வெளியிடுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. சிவங்கி புலிகள் திட்டம்ங்கிறது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இப்போ 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2022 நமீபியாவிலேருந்து ஒரு 8 சிவங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டது. அடுத்து லாஸ்ட் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு 12 சிவங்கி புலிகளானது கொண்டு வரப்பட்டது. ஸோ முதன்முறையாக கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சிவங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டது. இதுதான் முதன்முறை. ஸோ இந்த திட்டம் குறித்து தான் இப்போ பணம் எடுக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. டிஸ்கவரி நெட்வொர்க் தொலைக்காட்சி மூலமா 170 நாடுகள்ல 4 பாகங்கள் கொண்ட படமாக எடுக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட இருக்கு இந்த படம். அடுத்து, பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2019ஆம் ஆண்டு. ஸோ பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம். ஸோ இது யாருக்கான திட்டம் அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கானது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் விவசாயிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலையில் ஒர்க் பண்ணுறவங்க, கட்டடங்கள் கட்டுற இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். தெருவோர வியாபாரிகள் இவங்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்களில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ எப்போனா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நரேந்திர மோடி அவர்கள் தான் குஜராத்தில் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியமாக அவங்களுக்கு எவ்வளோ வழங்கப்படுதுன்னா 3000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. குடும்ப ஓய்வூதியமாக இந்த ஓய்வூதியத்தில் 50% வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய பெயரை பதிவு செஞ்சு கொள்றதுக்காக ஈஸ்ரம் அப்படிங்கிற போர்ட்டலானது தொடங்கப்பட்டிருக்கு. ஈஸ்ரம் போர்ட்டல் கீழ் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்ச அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய தரவுதளத்தை சேகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஈஸ்ரம் போர்ட்டலானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட், மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மானு பாக்கர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர் தான் இப்போ மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மானு பாக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில 2 பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு தனிநபர் பிரிவில் ஒரு வெண்கலம், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம் அதாவது கலப்பு இணை பிரிவில் வந்து ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மானு பாக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்துடைய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கோல்டன் புல்லட்டுடைய பிராண்ட் தூதராகவும் மானு பாக்கர் தான் ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக WHO எந்த நாட்டை அறிவித்துள்ளது? ஆன்சர் ஜோர்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தொழுநோயை வந்து ஒழித்த உலகின் முதல் நாடாக ஜோர்டான் நாட்டை இப்போ உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு.
தொழுநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பாக்டீரியானால தான் வந்து பரவுது தொழுநோய். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே ஜனவரி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினமானது அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா பீட் லெப்ரசி அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா WHO உலக சுகாதார நிறுவனம் வந்து தொழுநோயை ஒழித்து உலகின் முதல் நாடாக ஜோர்டான் நாட்டை வந்து அறிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா WHO பற்றி பார்த்தோம்னா இந்த WHO வந்து 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவால இருக்கு. அடுத்து WHO உடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவங்க யாருன்னா டெட்ரோஸ் அதானோம் கேப்ரியஸ் என்பவர். 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுகளை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்காட்லாந்து. ஸோ பார்த்தீங்கன்னா 2026 காமன்வெல்த் போட்டிகள்ங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. ஸோ 2022 பர்மிங்ஹாமில் வந்து போட்டி நடத்தப்பட்டது. ஸோ அதை அடுத்து இப்போ 2026ஆம் ஆண்டு அடுத்த போட்டி நடைபெற இருக்கு. இந்த போட்டி வந்து ஸ்காட்லாந்து நாடு தான் நடத்த இருக்கு. ஸோ 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுடைய 23வது பதிப்பானது நடைபெற இருக்கு. ஸோ இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியா தான் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவில் எங்கன்னா விக்டோரியா மாகாணத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அதிக செலவுகள் காரணமாக பார்த்தீங்கன்னா அதை வந்து கைவிடுறாங்க. இந்த போட்டியை நடத்துறத ஆஸ்திரேலியா வந்து கைவிடுது. ஸோ அதை அடுத்து இந்த போட்டியை ஸ்காட்லாந்து நாடு நடத்த இருக்கு. ஸோ அதன்படி இந்த போட்டி 2026ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் வந்து நடைபெற இருக்கு. இந்த காமன்வெல்த் போட்டிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. நெக்ஸ்ட், வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் மாதிரி பெட்டியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ வந்தே பாரத், ஸோ இப்போ நார்மலாக வந்தே பாரத் திட்டம் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2019 முதல் சேவை டெல்லி டு வாரணாசியுடைய முதல் வந்தே பாரத் ரயில் சேவையானது தொடங்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் தொடங்கப்பட்ட வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிடையாது, அதாவது ஸ்லீப்பர் வசதி, படுக்கை வசதி கிடையாது. ஸோ இப்போ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வசதியோட வந்தே பாரத் ரயிலானது அறிமுகப்படுத்தப்படுது. அதோட மாதிரி வடிவம் தான் இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. 3 மாதங்களில் இந்த ரயில் வந்து இயக்கத்துக்கு வரும், செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரயிலை வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கவனிங்க, வந்தே பாரத் ரயிலுடைய படுக்கை வசதியுடன் கொண்ட ரயிலை பார்த்தீங்கன்னா அதோட மாதிரி வடிவத்தை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவன வளாகத்தில் புதிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிப்பு ஆலையம் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்லீப்பர் ரயிலை பொறுத்த வரைக்கும் அதோட மாதிரியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்லீப்பர் ரயில் மாதிரியை பொறுத்த வரைக்கும் இதில் 16 பெட்டிகள் இருக்கு. அடுத்த 3 மாதங்கள்ல இந்த ஸ்லீப்பர் ரயில் வந்து பயன்பாட்டுக்கு வரும் சொல்லியிருக்காங்க, செயல்பாட்டுக்கு வரும்னு. மேகதூத் நடவடிக்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1984ஆம் ஆண்டு. ஸோ ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. எதுக்காக இந்த ஆப்ரேஷன் மேகதூத் நடவடிக்கை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியாச்சின்ல வந்து அந்த பகுதி மீதான முழு கட்டுப்பாட்டையுமே இந்திய ராணுவத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஆப்ரேஷன் மேகதூத் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சியாச்சின் அப்படிங்கிறது உலகின் உயரமான போர்க்களம் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த சியாச்சின் பார்த்தீங்கன்னா காரகோரம் மலைத்தொடரில் 20,000 அடி உயரத்தில் வந்து இருக்கு சியாச்சின். ஸோ உலகின் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம் தான் இந்த சியாச்சின். ஸோ இந்த சியாச்சின்ல இந்திய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரணும் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபரேஷன் மேகதூத் நடவடிக்கையானது 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஷாஹத் 136B ஈரான், நாகஸ்ராவன் இந்திய ராணுவம், MQ-9B அமெரிக்கா, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதுக்கு ஆன்சர் என்னன்னா எதுவும் இல்லை. ஸோ பொருந்தாத இணை தானே கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஷாஹத் 136B அப்படிங்கிறது ஈரான் நாட்டுடைய தற்கொலை ட்ரோன். அடுத்து நாகஸ்ராவன் அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துடைய தற்கொலை ட்ரோன். MQ-9B அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஆளில்லா விமானம், அதாவது அமெரிக்காவுடைய ட்ரோன். ஸோ ஈரான் இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாஹத் 136B அப்படிங்கிற ஒரு தற்கொலை ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்திருக்கு. இது 4000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை வந்து தாக்கி அளிக்கக்கூடியது. அடுத்து இந்திய ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த நாகஸ்ராவன் அப்படிங்கிற தற்கொலை ட்ரோனானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து MQ-9B ட்ரோன். இந்தியா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டே இருந்து 31 MQ-9B ட்ரோனை வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. குடும்ப வன்முறை சட்டம் 2005, அர்கா அருணிகா இலங்கை, சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் 2015, ஹரிணி அமர் சூர்யா உயர் செயல்திறன் கொண்ட கணினின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். குடும்ப வன்முறை சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் இயற்றப்பட்டதுன்னா 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் தான். அர்க்கா மற்றும் அருணிகா. அர்க்கா மற்றும் அருணிகா அப்படின்னா என்னன்னா, இது வந்து உயர் செயல்திறன் கொண்ட கணினி. இப்போ ரீசெண்டாக கூட புனே மற்றும் நொய்டாவில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க அர்க்கா மற்றும் அருணிகா உயர்திறன் செயல் கொண்ட கணினியை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் 4. அடுத்த தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2015. சூப்பர் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தற்சார்புடைய நாடாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 2015 தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் தொடங்கப்பட்டது. அடுத்து ஹரிணி அமரசூர்யா, இவங்க வந்து இலங்கை நாட்டுடைய பிரதமர். ஸோ இதுக்கு வந்து 3. ஹரிணி அமரசூர்யா வந்து இலங்கை 2. ஸோ 1, 4, 3, 2 தான் ஆன்சர். ஸோ ஹரிணி அமரசூர்யா ரீசனாக தான் இலங்கையுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். கவனிங்க, அர்க்கா அருணிகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புனே மற்றும் நொய்டாவில் தொடங்கி வைக்கப்பட்ட உயர் செயல்திறன் கொண்ட கணினி தான் அர்க்கா மற்றும் அருணிகா. அடுத்த முக்கியமான வானிலை நிகழ்வுகளை வந்து முன்கூட்டியே துல்லியமாக கணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உயர்திறன் செயல்திறன் கொண்ட கணினியானது நிறுவப்பட்டிருக்கு. இப்போ வறட்சி, வெள்ளம், அடுத்து பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றம் இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக துல்லியமாக கணிக்கிறதுக்காக தான் அர்க்கா அருணிகா வந்து நிறுவிருக்காங்க. அடுத்து தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன்ங்கிறது 2015 தொடங்கப்பட்டது. இப்போ நம்ம தேசிய கல்வி ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்கள்ல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறுவனம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. 70க்கும் மேற்பட்ட உயர் செயல்திறன் கொண்ட கணினி வசதிகளோட இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களை இணைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து புனே, டெல்லி, கொல்கத்தா ஆராய்ச்சி மையங்களில் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹரிணி அமரசூர்யா, இவங்க இலங்கையுடைய 3வது பெண் பிரதமர்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக தான் பொறுப்பேற்றிருக்காங்க. இலங்கையுடைய அதிபராக சமீபத்தில் அனிரகுமார திசாநாயகா பொறுப்பேற்றிருக்காங்க. இவர் வந்து ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் சசஸ்திர சீமாபல் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அம்ரித் மோகன் பிரசாந்த். ஸோ அம்ரித் மோகன் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா சசஸ்திரா சீமாபால் படையுடைய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சசஸ்திர சீமாபால் படையுடைய தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌதரி இருந்தாங்க. இப்போ அவர் எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதை அடுத்து சசஸ்திர சீமாபால் படையுடைய தலைமை இயக்குநராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சசஸ்திர சீமாபால் படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேபாளம் அப்புறம் பூடான், அதாவது நேபாளம் மற்றும் பூடானோட இந்திய எல்லை பகிர்ந்து கொள்ளப்படுது இல்லையா? ஸோ அந்த எல்லையை வந்து பாதுகாக்கணும், அந்த பணியை தான் இந்த சசஸ்திர சீமாபால் படையானது மேற்கொள்ளுது. ஸோ இந்த சசஸ்திர சீமாபால் படை எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1963 தொடங்கப்பட்டது. அதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கு. அடுத்து அதே மாதிரி செப்டம்பரில் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். மத்திய அரசுடைய நிதித்துறை செயலராக துகின் காந்த பாண்டே வந்து இருக்காங்க. குரோஷியா நாட்டுக்கான அடுத்த இந்திய தூதராக அருண் கோயல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மியான்மருடைய அடுத்த இந்திய தூதராக அபய் தாக்கூர், ரஷ்யாவுடைய அடுத்த இந்திய தூதர் வினய்குமார், அமெரிக்காவுடைய அடுத்த இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LCA தேஜஸ் போர் விமானத்தோடைய முதல் பெண் போர் விமானியாக மோகனா சிங் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இலங்கை நாட்டுடைய புதிய அதிபர் இப்போ தான் பார்த்தோம், அனிரகுமார திசாநாயகர். டெல்லியின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அதிஷி. ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய புதிய முதலமைச்சராக அதிஷி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாங்க, ஆம் ஆத்மி கட்சியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ அவர் ராஜினாமா செஞ்சுட்டார் அந்த பதவியை. ஸோ அதை அடுத்து அதே கட்சியின் அதிஷி வந்து புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க தான் இந்தியாவுடைய இளம் முதலமைச்சரும் கூட. நெக்ஸ்ட் 23வது சட்ட ஆணையம் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, செப்டம்பர் 2024 ஆகஸ்ட் 2027 வரைக்கும் செயல்படும் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் பி, பகுதி நேர உறுப்பினர்களாக 5 பேர் செயல்படுவாங்க. முழு நேர தலைவர் மற்றும் 4 முழு நேர உறுப்பினர்கள் செயல்படுவர். ஆப்ஷன் டி, இதன் தலைவராக முன்னாள் நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இது வந்து தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஸோ இந்த முன்னாள் நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி வந்து 22வது சட்ட ஆணையத்தோட தலைவர். இதில் 23வது சட்ட ஆணையத்துக்கான தலைவர்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து தப்பு, மற்ற எல்லாமே கரெக்டு தான். ஸோ 23வது சட்ட ஆணையம்ங்கிறது இந்த வருஷம் செப்டம்பர்லேருந்து 2027 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பகுதி நேர உறுப்பினர்களாக 5 பேர் செயல்படுவாங்க. முழு நேர தலைவர் மற்றும் 4 முழு நேர உறுப்பினர்கள் வந்து செயல்படுவாங்க.
22வது சட்ட ஆணையம் பார்த்தோம்னா அதோட பதவி காலம் இப்போதான் ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட நிறைவடைஞ்சது. ஸோ இது வந்து 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் 22வது சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. அதோட தலைவராக இருந்தவர் தான் ரித்துராஜ் அவஸ்தி. அவர் இப்போ லோக்பால் அமைப்புடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சட்ட ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சட்ட சீர்திருத்தம் குறித்து ஆய்வு செஞ்சு அது தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதுதான் சட்ட ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஎன்எஸ் அரிஹாட் என்பது டேஷ். ஆன்சர் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஐஎன்எஸ் அரிஹாட் அப்படிங்கிறது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஸோ இது வந்து 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். முதல் கப்பல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎன்எஸ் அரிஹந்த். இது வந்து 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ அதை தொடர்ந்து இந்தியாவுடைய 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அரிஹாட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து 6000 டன் எடை கொண்டது. விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளத்துல தான் இந்த ஐஎன்எஸ் அரிஹாட் நீர்மூழ்கி கப்பலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் இந்த கடற்படையோட தலைமையகம் வந்து புதுதில்லியில இருக்கு. இது 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதோட தலைமை தளபதியாக தினேஷ் திரிபாதி வந்து இருக்காங்க. PM உஷா திட்டத்தின் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதான் மந்திரி உச்சதர் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறதா PM உஷா அப்படிங்கிற திட்டத்துடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசாவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த திட்டத்தின் மூலமாக ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள 1 கோடி மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட இருக்கு. அதே மாதிரி இந்த திட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள அம்சங்கள்லாம் வந்து செயல்படுத்தும் வகையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த திட்டம் ஒடிசாவில் தொடங்கப்பட்டதன் மூலமாக ஒடிசாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட இருக்கு. அதோடைய உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு 500 கோடி ரூபாயை வந்து வழங்கும் ஒடிசாவில் உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக. அதாவது உயர்கல்வி கல்வி நிறுவனங்களுடைய மேம்படுத்துறதுக்காக உள்கட்டமைப்புகளை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த திட்டத்தை ஒடிசாவில் செயல்படுத்துறதுக்காக ஒடிசா மாநிலத்துக்கும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ மத்திய கல்வி அமைச்சர் யாருன்னா தர்மேந்திர பிரதான். ஒடிசாவுடைய முதலமைச்சர் யாருன்னா மோகன் சரண் மாஜி. நெக்ஸ்ட், ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் விமானப்படை பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே நடைபெற்றது? ஆன்சர் இந்தியா மற்றும் ஓமன். ஸோ இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே தான் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் அப்படிங்கிற பேர்ல விமானப்படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் பயிற்சியுடைய 7வது பதிப்பு ஓமன் நாட்டின் மசீரால நடைபெற்றிருக்கு. லாஸ்டா வந்து இந்த பயிற்சி எங்கே நடைபெற்றதுன்னா ராஜஸ்தான்ல மகாஜன்ல நடந்துச்சு. அடுத்து இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அல்நஜா அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சியும் நடத்தப்பட்டிருக்கு. இந்த வருஷம் நடத்தப்பட்டது 5வது பதிப்பு. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2015ஆம் ஆண்டுலேருந்து இந்த பயிற்சி நடத்தப்பட்டு வருது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓமன் நாட்டின் சலாலால இந்த பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. உல்லாஸ் கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2023ஆம் ஆண்டு. உல்லாஸ் கல்வி திட்டம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக உல்லாஸ் திட்டம் பற்றி பார்க்குறோம்னா, இப்போது ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தீங்கன்னா இந்த உல்லாஸ் திட்டத்தை வந்து பாகிஸ்தானில் செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த இந்தியா பின்பற்றக்கூடிய உல்லாஸ் திட்டத்தை நீங்களும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து அறிவுறுத்தியிருக்கு. ஸோ இந்த உல்லாஸ் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டது. உல்லாஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பள்ளி பருவத்தில் படிப்பை தவற விட்டுவாங்க, அதே மாதிரி படிக்காமே இருக்காங்க இல்லையா, முறையான கல்வியை பயிலாமல் இப்போ வரைக்கும் இருக்காங்களே, எந்த ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முறையான கல்வியை வழங்கணும். அவங்களுக்கு ஒரு அடிப்படை எழுத்தறிவு, அதாவது எழுத படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடிப்படை எண்ணறிவு, கூட்டல் பெருக்கல், இந்த மாதிரி கணிதம், அடிப்படை கணிதத்தை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உல்லாஸ் அப்படிங்கிற திட்டமானது 2023 ஜூலை மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது 2022-23லேருந்து 2026-27ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இந்தியாவுடைய கல்வி திட்டத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுரை செஞ்சிருக்கு. எதனால அப்படின்னா பாகிஸ்தான்ல இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கல்வி அவசர நிலையானது பிரகடனம் செய்யப்பட்டது. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேலே பிள்ளைங்க, அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்கூலில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி அவசர நிலை அவங்கள வந்து கல்வி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கல்வி அவசர நிலையானது பாகிஸ்தானில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து இந்த உல்லாஸ் திட்டத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்கு. அடுத்து, யாகி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க இந்தியா தொடங்கிய நடவடிக்கை எது?
ஆன்சர் ஆபரேஷன் சத்பவ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யாகி புயல் காரணமாக மியான்மர் நாடு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாவோஸ் நாடு, வியட்நாம் நாடு ஆகியவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக தான் இந்தியா வந்து ஆபரேஷன் சத்பவ் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ எந்த புயல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னும் கேட்கலாம். யாகி புயல் எந்த நாடுகளுக்காக அப்படின்னா மியான்மர், லாவோஸ், வியட்நாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ரேஷன் பெடியா, இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்படுது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பஹ்ரைச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 6 ஓநாய்கள் வந்து பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த நிலையில் இப்போ அந்த ஓநாய்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் பெடியா, ஆப்ரேஷன் ஓநாய்ன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம், தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா மலாவி நாடு பார்த்தீங்கன்னா வறட்சியின் காரணமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மலாவி நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா 1000 மெட்ரிக் டன் அரிசியை வந்து வழங்கியிருக்கு மனிதாபிமான அடிப்படையில். அடுத்து இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில தான் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையமானது அமைக்கப்படுது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் அஷ்யூரன் நிறுவனத்துக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் வந்து சிங்கப்பூர் நாட்டில் அமைக்கப்பட இருக்கு. இந்தியாவின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் எந்த நாட்டில் அமைக்கப்பட இருக்குன்னா சிங்கப்பூர்ல. அடுத்து லட்சாதிபதி சகோதரி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிலையான வருமானத்தை ஈட்டும் வகையில் பெண்களை உருவாக்கணும், சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டமானது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து அரசு வந்து நிதி உதவி அளிக்குது இந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மேலே அவங்களை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ 2 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை 3 கோடியாக உயர்த்திருக்காங்க. 3 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஸ்கீம் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகளில் சோலார் பேனல்ஸ் நிறுவி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதுதான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி முதலீட்டில் செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அந்த சோலார் பேனல்ஸ் வந்து தங்களுடைய வீடு மேற்கூரைகள் அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து முத்ரா திட்டம், இது வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குவதற்கான திட்டம் தான் முத்ரா திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் கடன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வரம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். ஸோ இதோட ஃபுல் நேம் வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தான் முத்ரா திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ லாஸ்ட் 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கோடி கடனானது 49 கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க முத்ரா திட்டத்தின் கீழ். அடுத்து இதோட வரம்பு கடன் உச்ச வரம்பு வந்து இதுக்கு முன்னாடி 10 லட்சமா இருந்தது, அதை 20 லட்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ உயர்த்திருக்காங்க கடன் உச்ச வரம்பை. ஸோ எந்த ஒரு பிணை இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் கடன் உதவி வழங்கப்படுது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் இந்தியா. ஸோ இப்போ ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியானது இப்போ ரீசெண்டாக தான் சீனால நடத்தப்பட்டது. அதில் நம்ம இந்தியா தான் வந்து சாம்பியனாக இருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல்ஸில் வந்து சீனாவை வீழ்த்தி 5வது முறையாக இந்த போட்டியில் சாம்பியனாக இருக்கு. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டிங்கிறது சீனால ஹூலுன் புயல் நகரத்தில் நடைபெற்றது. அதில் சீனாவை வீழ்த்தி இந்தியா சாம்பியனாக இருக்கு. இதில் 6 அணிகள் பங்கேற்றிருக்கு இந்த போட்டியில். நெக்ஸ்ட் எந்த நாடு கடுமையான வறட்சி காரணமாக 200 யானைகளை கொல்ல முடிவு செய்துள்ளது? ஆன்சர் ஜிம்பாப்வே. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே நாட்டில் வந்து கடுமையான வறுமையானது நிலவிட்டு வருது. ஸோ அதனால அங்கே உள்ள மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 200 யானைகளை கொன்று இறைச்சியாக வழங்குறதுக்கு அந்த நாடு வந்து முடிவெடுத்திருக்கு. ஸோ தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு தான் ஜிம்பாப்வே. இங்கே வந்து கடுமையான வறட்சி நிலவிட்டு வருது. ஸோ அதனால மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக 200 யானைகளை கொள்வதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நமீபியா இதுக்கு முன்னாடி 83 யானைகளை கொள்வதற்கு முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் ஜிம்பாப்வேவும் அதே முடிவை வந்து பின்பற்றுது. பெண்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கும் சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசா மாநிலத்தில் தான் பெண்களுக்கு வந்து
50,000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டமான சுபத்ரா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 50,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 5 ஆண்டுகள்ல 10 தவணைகள்ல வந்து வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 18லேருந்து 60 வயது வரையிலான தகுதியான பெண்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழ் இந்த 50,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பேர் என்ன? சுபத்ரா திட்டம். எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா ஒடிசால தொடங்கப்பட்டிருக்கு. ஒடிசாவுடைய முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி, ஆளுநர் வந்து ரகுவர் தாஸ், கேபிட்டல் எது அப்படின்னா புவனேஸ்வர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பனா கை திட்டம். இது வந்து விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம். இப்போ இந்த திட்டமானது மிசோரம் மாநிலத்துல தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ மிசோரம் மாநில முதலமைச்சர் லால்டுஹோமா அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சர் கிஷான் திட்டம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒடிசால தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒடிசால பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 4,000 ரூபாய் வரைக்கும் விவசாயிகளுக்கு 2 தவணைகள்ல வந்து நிதியுதவி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி PM கிஷான் திட்டம் பார்த்திருப்போம். அது மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டம். ஸோ PM கிஷான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம் தான் PM கிஷான் திட்டம். இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்ல தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 3 தவணைகள்ல 6,000 ரூபாயானது வருஷத்துக்கு வழங்கப்பட்டு வருது விவசாயிகளுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாத விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் 2 தவணைகள்ல ஒரு வருஷத்துக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டமானது ஒடிசால இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 46 லட்சம் சிறு குறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 925 கோடி ரூபாய் நிதியுதவியானது வழங்கப்பட இருக்கு. அடுத்து CM சாத் திட்டம். இது வந்து திரிபுரால நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், திறன் மிகுந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை, அவங்களுடைய உயர்கல்விக்கு உதவித்தொகை அளிப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் CM சாத் திட்டம். நெக்ஸ்ட் தூய்மை இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஸோ தூய்மை இந்தியா திட்டம் 2014 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது, காந்தி ஜெயந்தி அன்று. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 10 ஆண்டுகளானது நிறைவடைய இருக்கு நாளையோட. ஸோ இந்த தூய்மை இந்தியா திட்டம் வந்து ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படும், கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ மூணுமே ஒரே திட்டம் தான். ஸோ கிளீன் இந்தியா திட்டம்ங்கிறது 2014 அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது புறவெளியில வந்து மலம் கழிப்பதை தடுக்கும் நோக்கத்திலையும் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தூய்மையான கழிவறை வசதிகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதனால ஆண்டுக்கு 60,000லேருந்து 70,000 வரை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உயிரிழக்கும் சம்பவங்களானது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வெளியிட்ட நேச்சர் இதழ் ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் கழிவறை கட்டமைப்பு மற்றும் குழந்தைகள் உயிரிழப்பு அப்படிங்கிற தலைப்பிலான ஆய்வறிக்கையானது நேச்சர் இதழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தினால ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 70,000 வரை குழந்தைகளோட இறப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய நல்லாசிரியர் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 82 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதானது வழங்கப்பட்டது. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் தான் தேசிய ஆசிரியர்கள் தினமாக அனுசரிக்கப்படுது. அந்த தினத்துல தான் இந்த தேசிய நல்லாசிரியர் விருதானது வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தமா 82 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர், புதுச்சேரியிலேருந்து ஒரு நபர் வந்து விருது பெற்றிருக்காங்க. அவங்க யாரையான்னு பார்க்கலாம். ஸோ R கோபிநாத், R முரளிதரன், காந்திமதி, ஸ்மைலின் கிரிஜா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காங்க. அடுத்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடைய உதவி பேராசிரியர் C ஜெயசங்கர் பாபு அவர்களும் இந்த தேசிய நல்லாசிரியர் விருதை வந்து பெற்றிருக்காங்க. மொத்தமா 82 பேர். அடுத்து US ஓபன் டென்னிஸில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சபலென்கா. ஸோ US ஓபன்ங்கிறது கிராண்ட் ஸ்லாம் போட்டி நமக்கு தெரியும். இந்த வருஷத்தோட கடைசி கிராண்ட் ஸ்லாம் போட்டி தான் US ஓபன். ஸோ அதில் அரீனா சபலென்கா தான் சாம்பியனா இருக்காங்க மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில். இவங்க பெலாரஸ் வீராங்கனை இறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க அரீனா சபலென்கா. இது இவங்களுடைய 3வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம். அடுத்து மென் சிங்கிள்ஸ் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனா இருக்காங்க. அடுத்த ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ் பர்சல் மற்றும் ஜோர்டான் நாட்டின் தாம்சன் ஆகியோரின் இணை வந்து சாம்பியனா இருக்காங்க. அடுத்து உமன்ஸ் டபுள்ஸ் அதாவது மகளிருக்கான இரட்டையர் பிரிவில் லாத்வியா நாட்டின் ஜெலினா ஆஸ்டபென்கோ மற்றும் உக்ரைன் நாட்டின் லுட்மிலா கிச்சனோ ஆகியோர் வந்து சாம்பியனா இருக்காங்க. நெக்ஸ்ட் மகளிர் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் எத்தனை முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர்? ஆன்சர் 520 கோடி முறை. ஸோ மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் அப்படின்னா அது விடியல் பயணம் திட்டம் தான், விடியல் பேருந்து திட்டம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டது.
ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து பெண்கள் இப்போ எத்தனை தடவை அரசு பேருந்துகளை இலவசமாக பயணம் மேற்கொண்டிருக்காங்கன்னா 520 கோடி முறை மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மகளிர் உரிமை தொகை திட்டம், இது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டதான் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பெண்கள் வந்து பயன்பெற்று வராங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாயானது அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ பார்த்தீங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க யார் பார்க்கலாம். மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் பொறுப்பேற்றிருக்காங்க. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக சாமு நாசர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிதுன் சக்கரவர்த்தி. பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தான் 2022ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. தாதா சாஹேப் பால்கே விருது தான் திரைத்துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக கருதப்படுது. ஸோ இந்த 2022ஆம் ஆண்டுக்கான விருது மிதுன் சக்கரவர்த்திக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 70வது தேசிய திரைப்பட விழாவில் இவருக்கு இந்த விருது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மிதுன் சக்கரவர்த்தி அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் ஃபர்ஸ்ட் அறிமுகமான திரைப்படத்திலே பார்த்தீங்கன்னா அவருக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இவர் வந்து சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற திரைப்படத்துல தான் அறிமுகமாயிருக்காரு. அந்த படத்தில் நடிகமைக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், 2021ல வஹீதா ரஹ்மானுக்கு விருது வழங்கப்பட்டது. 2020ல ஆஷா பரேக்கு வந்து விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேருந்து இந்த தாதா சாஹேப் பால்கே விருது யாரெல்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னா சிவாஜி பெற்றிருக்காங்க, அப்புறம் பாலச்சந்தர் விருது பெற்றிருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்கள் விருது பெற்றிருக்காங்க. அடுத்து, கலைஞர் நினைவு கலைத்துறை புத்தக விருது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மு மேதா மற்றும் பி சுசிலா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான பறவை புகைப்பட கலைஞர் விருது பாட்ரிசியா ஹோமோனிலோ என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 97வது ஆஸ்கர் விருது விழாவில் பார்த்தீங்கன்னா விருது பெறுவதற்காக நம்ம இந்தியாவிலேருந்து அதிகாரப்பூர்வமாக 40 லேடிஸ் திரைப்படமானது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதோட இயக்குனர் யாருன்னா கிரண் ராவ். அது தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 15 செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 34வது. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னா 34வது, சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே சேர்த்து 53வது தலைமை நீதிபதி, சுதந்திரத்துக்கு அப்புறம்னா 34வது தலைமை நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 34வது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. ஆளுநர் RN ரவி அவர்கள் தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், மும்பை உயர்நீதிமன்றத்துல மூத்த நீதிபதியாக இந்த KR ஸ்ரீராம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாரு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னா SV கங்கா புர்வலா. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆன்சர் ஹங்கேரி. ஹங்கேரியில புடாபெஸ்ட்ல தான் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட்ங்கிறது 2 வருடங்களுக்கு ஒரு முறையானது நடத்தப்படுது. ஸோ இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில பார்த்தீங்கன்னா மகளிர் பிரிவாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பிரிவுலையும் சரி, ரெண்டுலேயுமே வந்து நம்ம இந்திய அணி தான் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஓப்பன் பிரிவில் இந்தியாவிலேருந்து பங்கேற்ற அணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா அர்ஜுன் எரிகைசி, டி குகேஷ், ஆர் பிரக்யானந்தா, விதித் குஜராத்தி, ஹரிகிருஷ்ண பெந்தலா ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க அடங்கிய ஓப்பன் பிரிவில் பார்த்தீங்கன்னா இவங்க அடங்கிய இந்திய அணி தான் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மகளிர் பிரிவில் இந்தியாவிலேருந்து டி ஹரிகா, ஆர் வைஷாலி, திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால், தானியா சஜிதேவ் ஆகியோர் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்கள் அடங்கிய இந்திய அணி தான் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கு. ஸோ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரியில் நடைபெற்றது. இதுக்கு முன்னாடி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நம்ம தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்பட்டது. அடுத்து, FY24இல் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். ஸோ பார்த்தீங்கன்னா 2023 to 24 நிதியாண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாடு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதலிடத்துல தெலுங்கானா மாநிலம் இருக்கு. கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய GDP வளர்ச்சி அப்படிங்கிறது 8.2% இருந்தது. ஸோ மகாராஷ்டிரா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.
ஆனால் கடந்த நிதியாண்டில் எந்த மாநிலம் ஜிஎஸ்டிபி அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா தெலுங்கானா 9.2% வளர்ச்சியோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. 8.2% வளர்ச்சியோட தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதாவது 15.7 லட்சம் கோடி மதிப்பில் வந்து இருக்குது உள்நாட்டு உற்பத்தி, அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்திங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் 8% வளர்ச்சியோட 3வது இடத்துல இருக்கு. 4வது இடம் வந்து உத்தரப்பிரதேசம், கர்நாடகா 5வது இடம். குரங்காமையின் கிளேட் 1B வைரஸ் இந்தியாவில் முதன்முறையாக எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ குரங்காமையின் கிளேட் 1B வைரஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதிகமான தாக்கத்தை இப்போ ஏற்படுத்திட்டு வருது. உலக நாடுகளில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக குரங்காமையின் கிளேட் 1B வைரஸ் இருக்கு. ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் அந்த கிளேட் 1B வைரஸ் கண்டறியப்படாத நிலையில் கேரளாவில் தான் முதல் கேஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. குரங்காமை பாதிப்புங்கிறது ஒரு வைரஸ் தொற்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த குரங்காமையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காய்ச்சல், தீவிரமான தலைவலி, முதுகுவலி, உடல்வலி, உடற்சோர்வு ஆகிய அறிகுறிகளானது தென்படும். அறிகுறிகள் தென்பட்ட 13 நாட்களுக்குள்ள கொப்பளங்கள் ஏற்பட்டுரும். 13 நாட்களும் உடல்ல வந்து கொப்பளங்கள் ஏற்படும். முகம், கை, கால்களில் தான் அதிகமாக இந்த கொப்பளங்கள் வந்து இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு தான் அதிகமான தாக்கத்தை இந்த நோய் ஏற்படுத்தா அவங்களுக்கு பார்வை பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளேட் 1B திரிபு வந்து ஃபர்ஸ்ட் எங்கே கண்டறியப்பட்டதுன்னா காங்கோல தான் கிளேட் 1B திரிபானது கண்டறியப்பட்டது. ஸோ இந்த கிளேட் 1B திரிபுனால ஏற்பட்ட பரவல் காரணமாக தான் குரங்காமையை வந்து உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பானது அறிவிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வெட்லேண்ட் வைரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சீனாவில் வெட்லேண்ட் வைரஸ் தொற்றானது கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது தமிழில் ஈரநில தீநுண்மி. மூளையுடைய நரம்பு மண்டலத்தை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த வெட்லேண்ட் வைரஸ். ஸோ இது ஒட்டுண்ணி பூச்சி கடிக்கிறதுனால பரவும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனாவில் ஒரு 62 வயது நபர்கிட்ட வந்து இந்த நோயானது கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ரீராமரும் தமிழகமும் ஒரு இணை பிரியா பந்தம் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து இப்போ ஆளுநர் RN ரவி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை வந்து DK ஹரி மற்றும் DK ஹேமா ஹரி தான் எழுதியிருக்காங்க. அடுத்து சமூக ஊடகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு வந்து தடை விதிச்சிருக்கு. இந்தியாவில் முதன்முறையாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 4 கார்பந்தயம், இரவு நேர கார்பந்தயமானது இந்தியாவில் முதன்முறையாக சென்னையில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய முதல் இந்திய தலைவராக ரன்தீப் சிங் வந்து ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதோட செப்டம்பர் மந்த்துக்கான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நிறைவடையுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம் வந்து நம்ம அவ்வளோவா சொல்லலை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே நிறையா இருக்குது. நம்ம இதில் வீடியோவில் போட்டோம்னா டைம் டூரேஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிக்கவும் முடியாது. ஸோ அதனால் தனி வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. CA 1 year சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர அக்டோபர் 7லேருந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு அடுத்த வருஷம் இப்போ அக்டோபர் 7லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 1 yearக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 600 ரூபி. இது எப்படி பே பண்ணலாம்னா ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா உங்களை 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக அடுத்த என்ன அப்படிங்கிறத குரூப்லேயே வந்து நோட்டிஃபை பண்ணுவோம், என்னென்ன அடுத்த எப்போ டெஸ்ட் அந்த மாதிரிலாம். ஸோ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Group 1, Group 2A, Group 4க்காக. வேறு மற்ற பேட்ச் அப்கமிங் பேட்ச் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.